மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக அதே 30ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம். 2 நாட்களும் அதைத்தான் பார்த்தோம். இந்த 3வது நாளும் நாம் அதைத்தான் தியானிக்கப் போகிறோம். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராய். ஆம், செவி கொடுத்து கேட்கிறவராகவும் இரக்கமுள்ளவராகவும் நாம் கடந்த 2 நாட்களாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதே வசனத்திலிருந்து 3வதாக நாம் பார்க்க போகிற காரியம், கர்த்தர் நமக்கு சகாயராயிருக்கிறார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தர் நம் சகாயராயிருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்ய எப்போதும் சிந்தை உள்ளவராயிருக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னவர். திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் அவர் சகாயராயிருக்கிறார். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, அவர் எப்போதும் அப்படிப்பட்ட நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுகிறவர்களுக்கு சகாயம் செய்கிறவராக, ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஆம், ஜெபித்தால் போதும், நீ வேண்டிக் கொண்டால் போதும். நீ வேண்டிக் கொண்ட அந்த வேளையிலே உனக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சகாயனாயிருக்கிறார். அவனை கேட்கிற அருமையான தீவச்சனம். அவர் எப்போதுமே உதவி செய்கிற நோக்கத்தோடு தான் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எவ்விதமாய் உதவக்கூடும் என்று அவர் உங்கள் பேரில் நோக்கமாய் இருக்கிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவரிடத்திலே வந்தால் போதும். குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவருக்கு முன்னாக வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னே அவன் மண்டியிட்ட வேளையிலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அவனை தூக்கிவிட்டார். அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுக்கு சகாயம் பண்ணினார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, 10 மேல் இருந்ததான குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட வேளையிலே மனம் இறங்கி அவனுக்கு சகாயம் பண்ணினவன். ஆம், அவரிடத்திலே வந்து ஒவ்வொருவருக்கும் சகாயம் செய்தார். அவர் உதவி செய்கிறவராகவே, நன்மை செய்கிறவராகவே அந்த நாளிலே சுற்றி திரிந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்று உயிரோடு இருக்கிறார். நமக்கு உதவத்தான் உயிரோடு இருக்கிறார், நமக்கு சகாயம் பண்ணத்தான் உயிரோடு இருக்கிறார். அதை உணர்ந்து அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார், நிச்சயம் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறார்களப்பா. கருத்திலிருந்து சகாயத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்களப்பா. வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போல, இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்களுமே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி நோக்கி இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக, உதவி செய்வீராக. வேண்டிய உதவி செய்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம்.